வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க. இன்றைக்கி ரசம் தாங்க வைக்க போகிறேன். என்னடா ரசம்னு நினைக்கிறீங்களா? இது சாதாரண ரசம் இல்லைங்க. கருங்கோழியோட எலும்பை வச்சு தாங்க இன்றைக்கி ரசம் வைக்க போகிறோம். அந்த கருங்கோழியில் நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குங்க. கருங்கோழி கிடச்சிதுன்னா விட்டுறாதீங்க. ஒரே ஒரு நாளைக்காவது அதை சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் அடிக்கடி நீங்கள் வாங்கி அந்த கருங்கோழியை சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. இந்த கருங்கோழியை ரசம் எப்படி வைக்கிறதுன்றதை தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க இந்த கருங்கோழி ரசம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நாங்கள் இப்போ கருங்கோழியை க்ளீன் பண்ணி எடுத்திருக்கோம். நல்லா 1 கிலோவுக்கு மேலே இருக்குதுங்க இப்போ கருங்கோழி. இதில் ஒரு எலும்பு பகுதியாக பார்த்து பொறுக்கி எடுத்துக்கலாம். அதுவும் இந்த கால் பகுதியெலாம் எடுத்து ரசம் வச்சா அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். சுகர் இருக்கிறவங்க இதை அடிக்கடி இந்த கருங்கோழியை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் சுகருமே நாளடைவில் குணமாகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்கங்க. அதனால் இன்றைக்கி நான் எலும்பு பகுதியாக எடுத்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த 1/2 கிலோ அளவுக்கு ஒரு குக்கரில் போட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி, அந்த கறி வேகிற அளவுக்கு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துட்டு அந்த கறி முழுகிற அளவுக்கு லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 5 விசில் வச்சு குக்கரில் எடுத்துக்கலாம். அது விசில் வந்துட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே கொஞ்சமாக மசாலா அரைக்கணும். நான் இன்றைக்கி அம்மியில் தாங்க அரைக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம் வச்சு நல்லா லைட்டாக தண்ணியை தெளித்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அம்மியில் அரைச்சி செஞ்சாலே எந்த ஒரு உணவாக இருந்தாலுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இதுக்கு ரசத்துக்கு இந்த மிளகு ஜீரகம்லாம் அம்மியில் அரைக்கும்போது வாசமாக இருக்குங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக இருக்கிறதுனால போட்டு அரைக்க முடியாது. இப்போ அதுவுமே ரெடி ஆகிடுச்சிங்க. ஒரே ஒரு பத்தை இஞ்சி, ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்து வச்சு அதையுமே இந்த அம்மியில் நல்லா நசுக்கி அரைச்சிக்கலாங்க. லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டுமே நசுக்கியாச்சுங்க. இது கூட ஒரு 100 கிராம் அளவுக்கு சாம்பார் வெங்காயம் தோல் எடுத்து வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தையுமே இந்த இஞ்சி பூண்டோட சேர்த்து நசுக்கி அரைக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா இந்த அளவுக்கு அரைஞ்சதும் அந்த சாம்பார் வெங்காயத்தையுமே இதோட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா நசுக்கி தண்ணி லைட்டாக தெளித்து சட்னி பதத்துக்கு அரைச்சிக்கலாங்க. இந்த சாம்பார் வெங்காயம் அரைச்சி சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும். உடம்புக்குமே ரொம்ப நல்லதுங்க. சாம்பார் வெங்காயம் சேர்த்து சமைச்சாலே டேஸ்ட் கூடுதலாக கிடைக்குங்க. அதுவும் ரசம் சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரியான மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ வெங்காயம், இஞ்சி, பூண்டு நல்லா நைஸாக மஞ்சிடுச்சிங்க. இப்போ இதை எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளிட்டு இந்த அம்மியை கழுவி இந்த தண்ணியுமே வேஸ்ட் பண்ணாமல் எடுத்துக்கலாம். இந்த ரசத்தோட இந்த தண்ணியை சேர்க்கறதுக்காக கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும். அதனால் இப்போ இதை எடுத்துகிட்டு கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு வானல் வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேங்க. காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு, ஜீரகம், காஞ்ச மிளகாய் ஒரு மிளகா அளவுக்கு கட் பண்ணி லைட்டாக செவரட்டோன்னு இந்த அரைச்சி வச்ச விழுதை இதோட சேர்த்துருவோம். சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு லைட்டாக வதக்கி விடுங்க. அந்த பச்சை வாசம் போகட்டும். ஒரு பெரிய தக்காளி எடுத்து பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துருவோம். ஒரு 50 கிராம் அளவுக்கு வரும் தக்காளி. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சிங்க. இதில் ஒரு 10 கருவேப்பிலையுமே சேர்த்து வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கட்டோங்க. அடி பிடிக்காமல் கிண்டி விட்டிக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அந்த அவிச்சி வச்ச கறியை இதோட சேர்க்குறோம். எலும்பு அதாவது ஒரு 5 விசில் விட்டு வச்சுருக்கேன். அதில் நல்லாவே வெந்துடுச்சிங்க. இப்போ அந்த கறியை கொட்டியாச்சு. அடுத்தது தண்ணி, அந்த கறியில் இருக்கிற தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இந்த அம்மியை கழுவி எடுத்தோம் பார்த்திங்களா, அந்த தண்ணியுமே இதோட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு ரசம் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேருங்க. நல்லா கொதிச்சிடுச்சிங்க. இப்போ மிளகு பொடி 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு இருக்குன்னு டேஸ்ட்டு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ ரசம் நல்லா கொதித்து ரெடி ஆகிடுதுங்க. இப்போ மல்லித்தழை இதில் கட் பண்ணி சேர்த்துட்டு ரசத்தை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பாருங்கள். வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதை சாப்பாட்டோட சாப்பிட்றத விட அப்படியே சாப்பிட்டா சூப்பு மாதிரியும் இருக்கும் டேஸ்ட்டு. இந்த ரசம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் குழந்தைங்களுக்கு இதை கொடுக்கும்போது குட்டீஸுங்கெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களுமே வீட்டில் செய்து பாருங்கள். இந்த மாதிரி கருங்கோழியில் ரசம் எப்படி இருக்குன்னு நீங்களுமே வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க. இந்த மாதிரியான டேஸ்டியான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.